இண்டிகோ விமான சேவை முன் அறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதால் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் செய்வதறியாது பரிதவித்தனர். நான் சிங்கப்பூர்லேருந்து வர்றேன். காலையில் அங்கேயே கிளம்பும் போதே லேட்டாக தான் வந்துச்சு. இதில் திருச்சி ஃப்ளைட் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 பேர் அங்கே ஏர்போர்ட்லேயே கூட்டிகிட்டு இருந்தாங்க, சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே. அப்போ நாங்கள் நினச்சி சரி கேஷுவலாக ஏதோ கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குங்கிறது எங்களுக்கே தெரியாது. இப்போ உள்ளே நாங்கள் இன்டர்நேஷ்னல் இதுலேருந்து டொமஸ்டிக் திரும்பி வர்றோம். இப்போ எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க டொமஸ்டிக்கு. நாங்கள் எப்படி போக போகிறோம் என்னன்னு தெரியல. அம்ஜிகர்லேருந்து அஹமதாபாத் போகிறதுக்கு ஏர்போர்ட் வந்தேன். காலைல 3 மணிக்கு ஏஞ்சிட்டு நான் கார் பிடிச்சி 10 பேர் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்திருப்பாடு உள்ளே போனோம். இங்கே செக்யூரிட்டி கொடுத்து ஆல்ரெடி போர்டிங் ஆகிட்டு இருக்குது. போர்டிங் ஆகிட்டு கன்ஃபார்ம் டிக்கெட்லாம் இருந்தது. அது பார்த்து திருப்பி உள்ளே வந்த உடனே 5-6 மணி வரைக்கும் எதுவுமே சொல்லலை. போர்டிங் ஆகி அங்கே லக்கேஜ் எடுத்து போகிறோன்னு சாரி சார் நீங்கள் ஃப்ளைட் கேன்சல் அப்படின்றாங்க. என்ன காரணத்துக்கு கேன்சல் அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ இன்றைக்கி இண்டிகோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால போகாது அப்படின்னு, வெதர் ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் எல்லாருமே கற்றுனுப்பாடு அப்புறம் சொல்கிறாங்க பைலட்ஸ் ப்ராப்ளம், சாரி அது எந்த ஃப்ளைட்டும் இப்போ 4-5 நாள் ஓடாது, நீங்கள் தயவு செஞ்சு இப்போது ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்தனே நெக்ஸ்ட் டே கொடுக்குறேன், பட் அது கன்ஃபார்ம் இல்லை போகுமா இல்லையா அப்படின்னு. டில்லி போட்டால் வந்திருக்கோம். நாங்கள் பல்லவரத்துலேருந்து வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறமா இல்லைங்க இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, அந்த கவுண்டருக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவுண்டருக்கு போங்கன்னா அந்த பக்கம் நினச்சி இந்த கவுண்டருக்கு வந்திருக்கோம். இங்கே ரொம்ப லைன் இருக்குதுன்னா அங்கே வந்துச்சு கேன்சல் ஆகிடுச்சு, மழை பெய்யுதுனால ரொம்ப ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃப்ளைட்டு உங்களுக்கு கேன்சல் இல்லைங்க, உங்கள் பைசா உங்களுக்கு அனுப்பிடுறோம், உங்களுக்கு வந்துடும் பைசா, இன்றைக்கி மட்டும் இல்லை பைசா. நாடு முழுவதும் இண்டிகோ விமான நிறுவனத்தின் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் விமான நிலையங்களில் பயணிகள் அவதிப்படும் சூழலில் பொதுமக்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விமான கட்டண தொகை திருப்பி தரப்படும் என இண்டிகோ அறிவித்திருந்த நிலையில் மற்ற நிறுவனங்கள் விமான டிக்கெட்டின் விலையை கடுமையாக உயர்த்தி இருப்பதால் அந்த தொகையை தங்களுக்கு நஷ்ட ஈடாக திருப்பி வழங்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இண்டிகோ விமான சேவை முழுவதுமாக சீராக 10 நாட்கள் வரை ஆகலாம் என அந்நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வணிக விமான போக்குவரத்து சேவையை வழங்கும் இண்டிகோ நிறுவனம் நாளொன்றிற்கு 2200க்கும் அதிகமான விமான சேவையை வழங்குகிறது. சமீப காலமாக இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்படுவதும் பல மணி நேரம் தாமதமாக புறப்படுவதும் என சீரான விமான சேவைகளை வழங்க அந்நிறுவனம் தடுமாறியது. இந்த நிலையில் நாடு முழுவதும் 1000க்கும் அதிகமான இண்டிகோ விமானங்கள் ஒரே நாளில் ரத்து செய்யப்பட்டதால் விமான பயணிகள் செய்வதறியாது விமான நிலையங்களிலேயே முடங்கி அவதிக்குள்ளாகினர்.